நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம உத்தரகாண்டத்தில் ராவணனை பற்றி பார்க்கலாம். பாதாள உலகில் மாலியவானும் சுமாலியும் தன் சுற்றத்தாருடன் சுகமாக வாழ்ந்து வந்தனர். சிறிது காலம் சென்றவுடன் மகாவிஷ்ணுவிடம் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. எனவே அடிக்கடி பூமிக்கு வந்து சுற்றி திரிந்துவிட்டு சென்றனர். இலங்கையை விட்டு மாலியவான் போன்றோர் ஓடிப்போனவுடன் இலங்கை நகரம் மீண்டும் சற்று சீர்குலைந்திருந்தது. அந்த நிலையில் தான் விச்சிரவசின் புதல்வனான வச்சிரவணன் அங்கு சென்றான். அந்நாட்டை மீண்டும் அழகுபடுத்தி ஆளத் தொடங்கினான். குபேரன் என்ற பெயருடன் சிறப்பு பெற்று விளங்கினான். சுமாலிக்கு 10 பிள்ளைகளும் 4 பெண்களும் இருந்தனர். இவர்களில் 3வது பெண்ணான கைகசிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சுமாலி விரும்பினான். எனவே மணமகனை தேடுவதற்காக வெளியில் வந்தான். அவ்வாறு வரும்பொழுது தன்னுடைய மகளான கைகசியையும் அழைத்து கொண்டு வந்தான். அப்பொழுது அவர்களுக்கு எதிரில் இலங்கை மன்னனான குபேரன் வந்தான். புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு தன் தந்தையான விச்சிரவசை காண சென்று கொண்டிருந்தான். குபேரனை கண்டவுடன் சுமாலிக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றின. மிக்க வலிமை உடைய நாம் தாழ்ந்த நிலையை அடைந்துள்ளோம். பாதாளத்தில் ஒளிந்து வாழ்கின்ற அவல நிலைக்கே ஆளாகிவிட்டோம். வலிமை குறைந்தவர்கள் இப்பொழுது உயர்ந்து இருக்கின்றனர். புலி வாழ்ந்த இடத்தில் இப்பொழுது எலி வாழ்கிறது. நாம் ஆட்சி செய்த இடத்தில் தற்போது குபேரன் ஆட்சி செய்கிறான். இந்திரன், யமன், வருணன் போன்றோருக்கு சமமாக திக்கு பாலனாக திகழ்கிறான். சங்கநிதி, பதுமநிதி போன்ற நிதிகளுக்கும் அதிபதியாய் இருக்கிறான். சற்றும் வீரம் இல்லாத இக்குபேரன் பெரும் பராக்கிரமசாலி போல் இலங்கையை ஆள்கிறான். இவனை தாக்கி துன்பம் செய்வோர் ஒருவரும் இல்லை. அச்சம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறான். இதெல்லாம் அந்த மகாவிஷ்ணு செய்த வேலை. அவரால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனதில் எண்ணினான். இந்த எண்ணம் அவன் மனதில் உண்டானவுடன் அவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. குபேரன் மேல் பொறாமையும் உண்டாயிற்று. அளவற்ற வெறுப்பையும் அடைந்தான். இதனால் மனம் குமைந்தவனாய் தன் மகளை அழைத்து கொண்டு மீண்டும் பாதாள உலகம் சென்று விட்டான். பின்னர் அங்குள்ள தன் அண்ணனிடம் சென்றான். அவனிடம் குபேரனுடைய நிலையை விரிவாக எடுத்து கூறினான். அரக்கர்களுக்கு மீண்டும் எப்பொழுது உயர்வு ஏற்படும், எப்பொழுது பலம் பொருந்தியவர்களாய் மாறுவார்கள், அதற்கு ஏற்ற உபாயம் எது என்பன போன்றவற்றை கலந்து ஆலோசனை செய்தான். நீண்ட நேரத்திற்கு பின்னர் அவர்கள் இருவரும் ஒரு முடிவிற்கு வந்தனர். சுமாலி அதனை உடனே செயல்படுத்த தொடங்கினான். சுமாலி தன்னுடைய மகளான கைகசியை அழைத்தான். அவளிடம் பரிவுடனும் அன்புடனும் பேசத் தொடங்கினான். குழந்தாய், உனக்கு இளமை வந்துவிட்டது. உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய காலம் இது. ஆயினும் இதுவரையில் உனக்கு தகுந்த ஆடவன் ஒருவனை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கணவனின் குலத்தையும் ஒரு பெண் பெருமைப்படுத்தக்கூடியவளாய் இருக்க வேண்டும். அதற்குரிய எண்ணத்திலேயே வாழவும் வேண்டும். நம்முடைய குலம் மீண்டும் தலைப்பதற்கு ஒரு உபாயத்தை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். அது உன் மூலம்தான் நிறைவேறும். நீ உத்தம குணங்களை உடையவள், அழகு மிக்கவள். எனவே எங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற நீயே தகுதியானவள். நீ புலஸ்தியர் என்பவரின் மகனான விச்சிரவஸ் என்பவரை மணந்து கொள்ள வேண்டும். அவரை கணவராக பெற்றால் உத்தமமான புதல்வர்கள் உனக்கு பிறப்பார்கள். பிரம்மாவின் பேரனான அவர் மூலம் பிறக்கும் உன்னுடைய குழந்தைகள் நம் குலத்தை மேலோங்கச் செய்வார்கள். இந்த திட்டத்திற்கு நீ மறுப்பின்றி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டு சற்று நேரம் கைகசி மௌனமாயிருந்தாள். பின்னர் தன் தந்தையை பார்த்து, தந்தையே, என்னை அன்புடன் வளர்த்தீர்கள், பாசத்துடனும் பராமரித்தீர்கள். எனவே தங்களுடைய கருத்திற்கு மாறாக நான் ஒருபோதும் நடக்க மாட்டேன். உங்களுடைய எண்ணத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன். அது எனக்கு நன்மையை உண்டாக்கினாலும் சரி, தீமையை உண்டாக்கினாலும் சரி, தங்கள் கருத்துப்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்றாள். அதை கேட்டு சுமாலி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். விச்சிரவஸ் இருக்கும் இடத்திற்கு செல்லும்படி ஆசை கூறி மொழிந்து அவளை அங்கு அனுப்பி வைத்தான். அவளும் தந்தையை வணங்கி விடை பெற்று கொண்டு சென்றாள். அவள் நேரே விச்சிரவசின் ஆசிரமத்திற்கு சென்றாள். அப்பொழுது பிரதோஷ வேலை. அவனியம், காருக பத்தியம், தென்திசை அங்கி என்னும் 3 வகை தீயில் முறைப்படி அவர் ஓமம் செய்து முடித்திருந்தார். சுடர் வீசி ஒளி சிந்தும் 4வது தீ போல பிரகாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எதிரே சென்று கைகசி நின்றாள். தேவதையைப் போல் அழகுடன் இருந்த அவள் காதுகளில் குண்டலங்கள் அசைய, மருண்ட பார்வை உடையவளாய் இடையை ஒயிலாக சாய்த்து குனிந்தபடி தலை குனிந்து காலின் பெருவிரலால் நிலத்தை கீறியபடி இருந்தாள். பூர்ண சந்திரனை போன்ற ஒளி வீசும் முகமும் செந்தாமரை மலரில் இருக்கும் திருமகள் போல் அழகும் கொண்டு நிற்கும் அவளை விச்சிரவஸ் கண்டார். உடனே அவளை பார்த்து, பெண்ணே, நீ யார்? யாருடைய மகள்? எங்கிருந்து வருகிறாய்?
இங்கு வர காரணம் என்ன? என்னால் உனக்கு ஆக வேண்டிய காரியம் அது என்று கேட்டார். அதற்கு கைகசி, ஐயனே, நான் சுமாலி என்பவரின் மகள். என்னுடைய பெயர் கைகசி. நான் வந்த காரணத்தை கூறி எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. எனவே அதனை தங்கள் யோக வலிமையால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நயமுடன் பதில் கூறினாள். அவரை வணங்கியபடியே நின்றாள். அவள் நாணிக்கோணி நின்ற விதத்தையும் வினயமாக பேசிய சொற்களையும் கேட்டு மகரிஷி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அத்துடன் அவளுடைய ரூப சௌந்தரியம் வேறு அவரை கவர்ந்தது. எனவே தன் ஞான திருஷ்டியின் மூலம் அவள் வந்த காரியத்தை ஆராய்ந்தார். அதனை அறிந்து கொண்டார். பின்னர் கைகசியை பார்த்து, அழகுமிக்க பெண்ணே, நீ என்னை நாடி வந்த காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். உன்னுடைய ஆசையை நிறைவேற்றவும் எண்ணியுள்ளேன். என் மூலம் புதல்வர்களை பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன் நீ இங்கு வந்துள்ளாய். ஆனால் நீ வந்துள்ள நேரம் தீமை பயப்பதாய் உள்ளது. காலம் சரியில்லை. எனவே உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் பயங்கர வடிவம் உடையவர்களாய் இருப்பார்கள். பெரிய வரங்களை பெற்று கொடியவர்களாய் திகழ்வார்கள். அவர்கள் மூலம் இவ்வுலகுக்கு பெரும் தீங்கு ஏற்படும் என்று கூறினார். மின்னலை போன்று மெல்லிய இடையை உடைய கைகசி அதை கேட்டு பயம் கொண்டாள். அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினாள். பின்னர் அவரை பார்த்து, மகரிஷியே, தாங்கள் பிரம்மஞானி. தங்கள் அருளால் உத்தமமான பிள்ளைகளை பெற வேண்டும் என்று எண்ணியே தங்களை நாடி வந்தேன். ஆனால் தாங்களோ ரூபம், குணம், செயல் ஆகிய மூன்றும் கொடியதாய் உள்ள புத்திரர்களே பிறப்பார்கள் என்று கூறுகின்றீர்கள். உங்கள் மூலம் இத்தகைய பிள்ளைகள் எனக்கு பிறப்பது உங்களுக்கு தகுதியானதுதானா? தங்கள் தவத்திற்கும் குணத்திற்கும் குலத்திற்கும் இது மேன்மை தருமா என்று அழுதபடி கேட்டாள். அவளுடைய கேள்வி மகரிஷிற்கு நியாயமானதாக தோன்றியது. சற்று நேரம் ஆலோசனை செய்தார். இருப்பினும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை நாடி வந்தது காலதோஷமான நேரம். எனவே அவர், பெண்ணே, நான் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. உன் விருப்பப்படி நடந்து கொள். இருப்பினும் உனக்கு பிறக்கும் பிள்ளைகளில் இளையவன் மட்டும் என் குலத்திற்கு ஏற்றவனாய் இருப்பான். தர்மவானாய் திகழ்வான். மற்றவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று கூறினார். மகரிஷி இவ்வாறு கூறிவிட்டாரே என்று கைகசி மிகவும் வருத்தம் அடைந்தாள். தனக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளில் ஒருவனாவது உத்தமனாக இருக்கப் போகிறானே என்று சற்று ஆறுதலும் அடைந்தாள். தன்னுடைய தந்தையின் கட்டளையையும் தான் அவருக்கு கொடுத்த வாக்கையும் எண்ணி மகரிஷியே மணப்பது என்று தீர்மானம் செய்தாள். அதை அவரிடம் வெளிப்படையாக கூறினார். அவளுடைய சம்மதத்தை கேட்டு மகரிஷி மகிழ்ச்சி அடைந்தார். தானும் சம்மதம் தெரிவித்தார். பின்னர் இருவரும் கந்தர்வ முறைப்படி அப்பொழுதே மணந்து கொண்டனர். மகரிஷி சம்மதித்து தன்னை மணந்து கொண்டதைக் கண்டு கைகசி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தன்னுடைய தந்தையின் எண்ணம் இனிமேல் தடையின்றி நிறைவேறும் என்று அவள் அதன் மூலம் திருப்தி அடைந்தார். நன்றி நண்பர்களே. இக்கதையின் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.